அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராம் பெரியசாமி பேசுறேன். இன்னைக்கு காதலர் தினம். காதல் கவிதைகள் இன்னைக்கு பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்கும். முகநூலா இருந்தாலும் ட்விட்டரா இருந்தாலும் எல்லா ஆன்லைன்லயும். அதுல இன்னைக்கு எனக்கு பிடிச்ச காதல் கவிதையில குணாங்கிற ஒரு கதாபாத்திரம் அஞ்சலிங்கிற தன்னுடைய காதலிக்கு தன் காதலை வைரமுத்து வரிகள்ல சொன்னா எப்படி இருக்கும் பாப்போமா? சித்தத்தினால் உண்ட பித்தத்தினால் காதல் யுத்தத்தினால் எனது ரத்தத்தினால் கவிதை எழுதி வைத்தேன் தோழி, இரு கண் இருந்தால் வாசித்து போடி. கண் பார்த்ததும் கெண்டை கால் பார்த்ததும் உன்னை பெண் பார்த்ததும் தள்ளி பின் பார்த்ததும் சுட்டாலும் மறக்காது நெஞ்சம் முற்றும் சொன்னதில்லை தமிழுக்கு பஞ்சம். கண்டிப்பதால் என்னை நிந்திப்பதால் நெஞ்சை தண்டிப்பதால் தலையை துண்டிப்பதால் தீராது என் காதல் என்பேன், நீ தீயல்லி தின்னச் சொல் தின்பேன். உண்டென்று சொல் இல்லை நில் என்று கொள், என்னை வாவென்று சொல் இல்லை போவென்று கொள். என்றால் உள்ளதடி சொர்க்கம், நீ இல்லை என்றால் இடுகாடு பக்கம். என்ன அற்புதமாக எழுதியிருக்கார் பார்த்தீங்களா வைரமுத்து. டூயட் படத்தில் வர்ற அந்த சீன் பாலச்சந்தர் இயக்கத்தில் அற்புதமான ஒரு அந்த கடற்கரை ஓரத்தில் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு காட்சி அது. அதை நீங்களும் பாருங்க. அடுத்த கவிதைக்கு போகிறோம். ஓகே, அஞ்சலி ஹாலில் உட்காந்து ஒரு பேப்பரில் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ குணா என்ட்ரி ஆவார். என்ட்ரி ஆன உடனே அவருக்கு ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு கேட்ட உடனே அவர் நேராக போயிட்டு பைப்பை ஆஃப் பண்ணுவார். ஆஃப் பண்ண போகிறதுக்கு முன்னாடி சொல்லுவார், சென்னையில் இந்த அளவுக்கு தண்ணீர் வேஸ்ட் பண்ணால் அது மன்னிக்க முடியாத குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ண உடனே ஒரு சவுண்டு ஒன்று வரும். அந்த டிராப் சவுண்டு, அந்த பின் டிராப் சவுண்டில் அந்த சவுண்டு மட்டும்தான் அங்கே ரீரெக்கார்டிங்காக இருக்கும். இப்போ இவர் அவருடைய ஹாலில் உட்காருவார். உட்காந்த உடனே நான் ஒரு கவிதை படிச்சுட்டு இருந்தேன், அதனால தான் நான் மறந்துட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு நான் படிக்கிறேன் கேட்குறீங்களா அப்படின்னு. படிங்கள கேட்போம் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அஞ்சலி அந்த கவிதையை படிப்பாங்க. அந்த கவிதை படிக்க ஆரம்பித்த உடனே எப்படி இருக்குன்னு தெரியுமா? வேற மாதிரி அதை கேட்போம். கவிதைக்கு பொருள் தந்த கலைவாணி நீயா, என் கனவோடு கேட்கின்ற காற்சலங்கை நீயா, பேச்சுக்கு உயிர் தந்த சப்தங்கள் நீயா, என்னை பேசாமல் செய்கின்ற மௌனங்கள் நீயா, சப்தங்கள் இல்லாத சங்கீதம் நீயா, என்னை சாகாமல் செய்கின்ற சஞ்சீவி நீயா, பருவத்தின் தோட்டத்தில் முதற்பூவும் நீயா, என் பாலைவனம் காண்கின்ற முதன்மழையும் நீயா அப்படின்னு சொன்ன உடனே டப்புன்னு கரண்ட் கட் ஆயிடும். அச்சுச்சோ, நான் படிச்சுட்டு இருந்தேனே, கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னு அஞ்சலி ஃபீல் பண்ணும்போது தலைவன் ஒரு லைட்டர் எடுத்து அப்படி ஆரம்பிப்பார் பாருங்க. இரவோடு நான் காணும் ஒளிவட்டம் நீதான், என் இருக்கண்ணில் தெரிகின்ற ஒரு காட்சி நீதான், வார்த்தைக்குள் உண்டாடும் உள்ளர்த்தம் நீதான், என் வாக்கியத்தில் இசையாக உயிர் மூச்சும் நீதான், தூரத்தின் மயிலிறகால் தொட்டவளும் நீதான், என் பக்கத்தில் அக்னியாய் சுட்டவளும் நீதான், காதலுக்கு கண் திறந்து வைத்தவளும் நீதான், நான் காதலித்தால் கண்மூடி கொண்டவளும் நீதான் அப்படின்னு சொன்ன உடனே அஞ்சலி அப்படியே ஷாக் ஆகி அப்படியே அதிர்வாங்க. அப்போ ஒரு எஃபெக்ட் ஒன்று கொடுப்பாரு. உடனே இவர் இந்த லைட்டோட வெளிச்சத்தை ஆஃப் பண்ணிடுவார். இப்போ இருட்டாக இருக்கும், சவுண்டே இருக்காது, இந்த டிராப் சவுண்டு மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ திடீர்னு கரண்ட் வரும். அங்கே அந்த அஞ்சலியோட அப்பா வருவார். அச்சோ, நீங்கள் தான் உட்காந்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் அப்போ வெளிச்சம் பண்ணாந்தானா அப்படின்னு அவர் சொல்லுவார். இந்த மாதிரி அப்பாலாம் நமக்கு எங்கே கிடைப்பாங்கன்றீங்களா? அப்படியான ஒரு சுச்சுவேஷனில் இந்த கவிதை முடியும். இந்த கவிதைக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த கவிதை எழுதுனது யாரோ இல்லை, அது குணா தான் அப்படின்னு. அப்போ இந்த குணா தான் இந்த கவிதை எழுதுனது, அது இல்லாமல் சாக்ஸோஃபோன் வாசித்தது, இப்படி எல்லாமே அஞ்சலிக்கு தெரிய வரும். ஏன்னா இத்தனை நாள் என்ன நினச்சிருப்பாங்கன்னா சிவா தான், அதாவது குணாவுடைய தம்பி, அவர் தான் இதை பண்ணியிருப்பாரு அப்படின்னு நினச்சி தான் இவளே காதலிக்கவே ஆரம்பிச்சிருப்பா. இந்த திறமையெல்லாம் இருக்கு, நான் இதனால தான் நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஒரு பெண்ணுக்கு ஒரு பார்த்த உடனே காதலிக்கிறது அப்படிங்கிறது ஆண்களால் மட்டும்தான் முடியும். ஒரு பெண்களுக்கு உடனே காதலிக்கிறாங்க அப்படின்னா அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அது ஆண்களுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது, ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அந்த விஷயங்கள்லேருந்து தான் அவங்களுக்கு காதலே வரும். அதுக்கும் இந்த கருப்பாக இருக்கிறான் சிகப்பாக இருக்கிறான் இல்லை அவன் அப்படி பணக்காரன் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. காதலுக்கு கண் இல்லாய் கத்திரிக்காய் மட்டுமே. அப்படியாப்பட்ட விஷயத்தில் இப்போ அஞ்சலிக்கு ஒரு நாள் ஃபங்க்ஷனில் ரெண்டு பேரும் அதே போல் கச்சேரி இருப்பாங்க. இப்போ அஞ்சலி என்ட்ரி ஆவாங்க. என்ட்ரி ஆகும்போது தான் அந்த சாங் வரும். என் காதலே என்னை என்ன செய்ய போகிறாய், நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணீரண்டை கேட்கிறாய் அப்படின்னு வைரமுத்து அங்கே ஒரு விளையாட்டு விளையாடி இருப்பாரு. சொல்லவே வேணாம், அந்த பாட்டு நீங்களாம் கேட்காம இருந்திருக்க மாட்டீங்க. அதில் அழகாக எழுதியிருப்பாரு, நீ தோழியா இல்லை எதிரியா என்று தினமும் போராட்டமா, மாற்றமா தடு மாற்றமா, பனி நெஞ்சில் பனி மூட்டமா, கொண்ட அந்த வரிகள்லாம் சான்ஸே இல்லை, வேற லெவலில் பண்ணியிருப்பாரு. ஸோ எந்த ட்ரெண்ட்லையுமே காதலிக்கிறவங்களுக்கு அந்த வரிகள் பிடிக்கும், அந்த மியூசிக்கும் ஏஆர் மியூசிக் பிடிக்காம இருக்கவே இருக்காது. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு விஷயம். இதுக்கு நடுவில் ஒரு சாங் ஒன்று தெரியுங்களா? வெண்ணிலாவின் தேரில் ஏறி காதல் தெய்வம் நேரில் வந்தாலே. இந்த ஒரு வரிக்கு என்ன ஒரு அர்த்தம் இருக்கு. ஒவ்வொரு சாங்குக்குமே தனிப்பட்ட ரீதியா அவ்வளோ நேரம் என்னால் வீடியோ பண்ண முடியும். அந்த அளவுக்கு நான் பாதிச்சிருக்கேன் இந்த எல்லா பாடல்களுமே.
சரி, என்னப்பா காதலர் தினம் அதுவுமா வெறும் காதல் கவிதை மட்டும்தான் சொல்லிட்டேன், மற்றபடி நீ எப்பயுமே சங்க இலக்கியத்துல இருந்து ஏதாவது ஒரு விஷயத்த சொல்வியே அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்ல? நிச்சயமா இந்த படத்திலையும் சங்க இலக்கியத்துல இருந்து கம்பரோட சரஸ்வதி அந்தாதியிலிருந்து ஒரு பாடல் இந்த படத்துல ஒரு பாட்டுக்கு பயன்படுத்தி இருக்காங்க. அது என்ன பாட்டுன்னு தெரிஞ்சு நீங்க வேணா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஆனா அதுல ஒரு விஷயம் இருக்கு, அதே சொல்லிடுறேன். 64 கலைகளையும் கற்பித்த தாயவள், படிக நிறமும் பவளவாயும் தாமரை போல் கைகொண்டு நிற்பவள், கல்லும் கவி பாடும் அப்படின்னு தொகையரா வரும். இந்த தொகையரா எந்த பாட்டுக்கு முன்னாடி வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி நம்ம இன்னொரு நாள் அந்த தொகையரா என்ன அர்த்தம், அதை எப்படி எழுதுனாங்க, அதை எப்படி இதுல லிங்க் பண்ணாங்க, அது விஷயமா அடுத்து நம்ம பார்ப்போம். அப்புறம் இன்னைக்கு February 14 காதலித்துக் கொண்டிருக்கும் அத்தனை நெஞ்சங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். தமிழை காதலித்துக் கொண்டிருக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் காதலர் தின வாழ்த்துக்கள். அன்பும் நன்றியும்.